وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இன்று சங்கைக்குரிய ஒரு மாதம், மகத்துவமிக்க ஒரு மாதம், அருள் நிறைந்த ஒரு மாதத்தை ஓரிரு தினங்களில் அடைய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற செய்திகளை உள்ளடக்கிய பொருள்களை உங்களுக்கு முன்னால் நான் பேசுவதற்கு முற்பட்டிருக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்கு சில நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றார். 12 மாதங்களில் ஒரு மாதத்தை, அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அந்த வாய்ப்பை மனித சமூகத்துக்கு வழங்கி, ஏன் அந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அந்த மாதத்தினுடைய இரவுகள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக கழித்து சென்றிருக்கின்றார்கள் என்ற வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கின்றார். சென்ற வருடம் உயிரோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமதானிய மாதத்தை அடையாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அந்த நாள் வரும், அந்த தருணம் வரும். அது வரைக்கும் நாம் அந்த காலத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? அந்த சிறப்புக்குரிய மாதம் ஏன் சிறப்புக்குரியது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறார், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த மாதத்தினுடைய சிறப்பே மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்த அந்த குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம். இதை விட என்ன சிறப்பு வேண்டி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய அருள் வேதமாம் திருக்குர்ஆன் மனித சமூகத்தினுடைய வழிகாட்டுவதற்காக, நன்மை தீமைகளை பிரித்தெடுத்து அதை சொல்வதற்காக, மனிதனுடைய இன்பத்திலேயும் கஷ்டத்திலேயும் அவனுக்கு வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டக்கூடிய அந்த அருள்முறை குர்ஆன் சிறப்புகளையும், மனிதர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதைகளையும் நரகத்தினுடைய பாதைகளையும் தெளிவுபடுத்த காட்டக்கூடிய அந்த அல் குர்ஆன், நன்மை தீமைகளை பிரித்தெடுத்து காட்டக்கூடிய அந்த குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்துக்கு எப்படி சிறப்பு என்று சொன்னால், அந்த குர்ஆன் இறங்கினதுதான் சிறப்பு. எவர்கள் அந்த மாதத்தை அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பை அந்த நிஅமத்தினுடைய வெளிப்பாடாக நம் மீது அல்லாஹ் அந்த நோன்பை நமக்கு கிடைச்சிருந்தான், கடமையாக்கி இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய இந்த ரமதானுடைய மாதத்துடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், ஹாதா ஷஹ்ரு ரமதான் ஜாஅக்கும் துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah வ துக்லகு ஃபீஹி அப்வாபுன் நார் வ தஸல்சலு ஃபீஹி ஷயாத்தீன். இந்த ரமதானுடைய மாதம் உங்களிடம் வந்திருக்கின்றது, அந்த நேரத்திலே சுவர்க்கத்துடைய வாசல்கள்
திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். இதை நேரடியான அர்த்தத்திலே எடுத்துக்கொள்ளலாம். கருத்து சொல்லக்கூடிய இமாம்கள் இந்த காலகட்டம் என்பது ரமலானுடைய இந்த காலகட்டம் சுவர்க்கத்தை அடைவதற்கான அமல்களை செய்வதற்கான வாக்கியத்தை உருவாக்கி தரக்கூடியதாகும். நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கின்றது. நாம பார்க்கிறோம், இந்த மாதிரி நாட்கள்ல ஷைத்தானுடைய சேட்டைகள் குறைவாக இருப்பதை ஏனைய தினங்களில் இருப்பது போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். வேற அடுத்த பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏனைய மாதங்களுக்கும் ரமதானிய மாதங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஏனைய மாதங்களில் நாம் பொதுபோக்காக சாதாரணமாக நாம் நடந்து போயிருக்கின்றோம். ஆனால் ரமதானுடைய மாதத்தை எடுத்தவுடனே அங்கு பிரத்யேகமாக நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்கே கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் செய்கின்றோம். நன்மையான காரியம் என்று சொன்னால் அல் குர்ஆனை அந்த காலகட்டத்தில் நாம் மற்ற நாட்களை விட அதிக ஓதுகின்றோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அந்த நாட்களை நாம் அதிகமாக கேட்கின்றோம். தொழுகைகளை, நஃபிலான தொழுகைகளை அதிகமாக அந்த நாட்களில் நாம் தொழுகின்றோம். குர்ஆனை தூக்கி பரனிலே வைத்த நாம் அந்த நாட்களிலே அதிகமாக அந்த குர்ஆனை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாட்களை உருவாக்கி தந்தார். இப்போ அந்த நாள் என்பது ரமதானுடைய இந்த காலகட்டம் என்பது ஷைத்தானுடைய அந்த சேட்டைகளிலிருந்து நாம் விலகி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஏற்கனவே 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்ததுனா 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு ஆசைப்படுறோம். சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓதிட்டு போகலாமே, இன்னொரு 10 நிமிஷம் திக்ர் செஞ்சுட்டு போகலாமே, இன்னொரு 10 நிமிஷம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போகலாமே என்று சொல்லி நாம் நம்மளை அடக்கி சபராக இருந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு உறவை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றோமே. இது கூட ஷைத்தான் விலங்கிடப்பட்டதனால்தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக என்ன செய்யலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இதனுடைய சிறப்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏராளமான ஹதீஸ்களை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இரண்டாவது விஷயமாக இந்த நோன்பு, இந்த காலம், இந்த மாதம் என்பது பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்ஆ இலல் ஜும்ஆ வ ரமதான் இலா ரமதான் முகஃபிராத்து மா பைனஹுன்ன இதஸ்தனபல் கபாயிர். அதாவது 5 நேர தொழுகை ஒரு வெள்ளியிலிருந்து இன்னொரு வெள்ளிக்கிழமை வரைக்கும், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரைக்கும் இந்த இடைப்பட்ட அந்த காலங்கள் இருக்கின்றது. இது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. பெரும் பாவங்களை தவிர நாம் தொழுகின்றோம். நாம் ஒரு ஜும்மாவிலிருந்து 2வது ஜும்மா வரைக்கும் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை நாம் செய்கின்றோம், அந்த ஜும்மா தினத்தை அடைகின்றோம். அதே போன்று ஒரு ரமதானிலிருந்து அந்த நோன்பு நோற்றவர்களாக நல்லடியார்களாக வாழ்கின்றோம், இன்னொரு நோன்பை என்ன செய்கிறோம், அடைகின்றோம். இந்த இரண்டுக்கும் நடுப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள், சிறிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். இதஸ்தனபல் கபாயிர், பெரிய பாவங்களில் நாம் விலகி இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறி 3 தடவை, இந்த ஹதீஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய செய்தி தான் இருந்தாலும் 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில் ஏறி ஆமீன் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்கள் மெம்பர் படியில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் என்று 3 தடவை சொன்னீர்கள், அதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை முதிய நிலையை அடைந்து அவர் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் தூரமாகட்டும், அல்லாஹ்விடமிருந்து அவர் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஜிப்ரீல் ஆமீன் என்று சொன்னார், நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவதாக சொன்னாங்க, எவர் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் தூரமாகட்டும் என்று சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னார்கள், நானும் ஆமீன் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைகின்றார். அந்த ரமதானுடைய மாதம் எவ்வளவு அருள்மிக்க மாதம், எவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்கின்ற பொழுது அது ஒரு நன்மை என்பது 10 மடங்கிலிருந்து
700 மடங்கு வரைக்கும் நமக்கு பல மடங்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய அந்த சங்கமிக்க மாதத்தை நாம் அடைந்து அந்த மாதத்தினுடைய அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தாமல் ஏனைய தினங்களை போன்று இந்த தினங்களை நாம் கடந்து விட்டு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ஆமீன் என்ற அதுக்கு நாம் என்ன செய்கிறோம், பலியாகி விடுவோம். ஜிப்ரீல் துஆ செய்ய ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்ல அவர்கள் ஆமீன் சொன்னார்களே, இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டு காலம் நாம் பெறுறோம். இப்போ நம்ம எதை வச்சு அதை அடையணும் என்று சொன்னால், சென்ற ரமதானை நாம் அடைந்தோம். சென்ற ரமதானில் அந்த ரமதானை நாம் எப்படி கடந்து சென்றோம் அந்த 30 நாட்கள்ல சிலருடைய நிலைகளை பார்த்தால் ரொம்ப பரிதாபமா இருக்கும். பள்ளியோடு உள்ளவர்கள் பள்ளியில இபாதத்தை அதிகமாக செஞ்சுக்கிடுவாங்க. பள்ளியில் இல்லாதவர்களும் பெரும்பாலானவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நோம்புடைய காலகட்டத்தை வெறுமனே பசித்திருந்து டிவி பார்த்து நேரத்தை போக்கக்கூடியவர்கள், இன்டர்நெட்ல உட்கார்ந்து நேரத்தை போக்கக்கூடியவர்கள், என்னப்பா நேரமே போக மாட்டேங்குது, எப்போ மகள்களுடைய பாங்கு சொல்லுவார்கள் என்று நேரத்தை தேடக்கூடிய மக்களாகத்தான் நாம் பெரிதாக பார்க்கின்றோம். இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, வாங்க துவா செய்யலாம். இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது, வாங்க நம்ம இஃப்தாருக்கான ஏதாவது வேலைகளை நன்மையான காரியங்களை நம்ம ஈடுபடலாம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்தாலும், பெரும்பான்மை சமூகம் அந்த பாங்குடைய நேரம் சீக்கிரம் வந்துடாதா, கையில ஜூஸை வச்சுக்கிட்டு தான் அடிச்சுவாங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய பார்க்கிறோம். இதெல்லாம் எதுவும் சொல்றேன்னு சொன்னா, எங்களுடைய பள்ளியில் இஃப்தாருடைய ப்ரோக்ராம் நடக்குது தினந்தோறும். அங்கே நாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே சிலரை ரெடி பண்ணி சாப்பாடு கடை எல்லா ஏற்பாடையும் பண்ணிடும். அந்த 1 மணி நேரத்திலே சொல்லுவோம், துவா செய்யுங்கப்பா, கையில் மொபைல் இருக்குது ஓதிக்கிடுங்க, பள்ளிவாசலில் குர்ஆன் இருக்குது எடுத்து ஓதுங்க, அல்லது பெரும்பாலானவங்களுடைய நேரத்தை பள்ளிவாசலில் கலந்து சிலருக்கு கடைசி நேரத்தில் வாருங்க, எல்லாருக்கும் நோன்புக்கான ஏற்பாடு இருக்கின்றதுன்னு சொல்லி. ஆனால் பெரும்பான்மை மக்களை நாம் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அந்த தண்ணியையும் ஜூஸையும் சாப்பாட்டையும் பெறக்கூடிய ஆர்வம் இருக்கின்றத, அந்த ஆர்வம் இபாதத்தில் இருக்கிறதில்லை. அந்த ஆர்வம் இபாதத்தில் இருப்பதில்லை. அப்படியே இருந்து விட்டாலும் அந்த இடத்துல ஒருவருக்கொருவர் ஊர் கதைகளையும் கம்பெனியுடைய கதைகளையும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இப்போ நேரம் புனிதமானது, அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கலாம், பாவ மன்னிப்பு கோருங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடுங்கள், இதைவான சரி துஆக்களை பெற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்காது, இந்த மாதிரி நேரங்களை தவற விடாதீர்கள், அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் என்று நீங்கள் கத்தி கதறி சொன்னாலும் அந்த நிலையிலிருந்து மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சரிஞ்சொல்லி கேட்டுக்கிடுவார்களே தவிர அதை என்ன செய்ய மாட்டார்கள், பயன்படுத்த மாட்டார்கள். அப்போ இந்த நோன்பு காலம் என்பது நாம் எல்லா விஷயத்திற்காக ஒரு வியாபாரத்தை நாம் செய்கின்றோம். அந்த வியாபாரத்துக்கான சில திட்டமிடல்களை நாம் செய்கின்றோம். உலக ஆதாயத்தை பெறுவதற்காக அல்லது நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய கல்யாணங்கள் விருந்து வைபவங்களுக்காக நாம் ஒரு திட்டமிடல் செய்கின்றோம். எங்க விருந்து வச்சா நல்லது, எந்த மண்டபத்தில் கல்யாணத்தை நடத்தி கொண்டா நல்லது, திட்டமிடுறோமா இல்லையா? வாழ்க்கையில திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த திட்டமிடுதலை நான் நோம்புடைய காலகட்டத்தில் அந்த திட்டமிடுதலை நாம் எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கின்றோம்? இதுவரைக்கும் நாம் பயன்படுத்தலை என்று சொன்னால், இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 30 நாட்கள் நம்மிடம் இருக்கின்றன, அல்லது 29 நாட்கள் இருக்கின்றன. இந்த 29 நாட்களில் பகல் நேரத்தில் நாம் நோன்பு நோக்கின்றோம். இரவு நேரத்தில் கியாம் தொழுவதற்காக நாம் செல்கின்றோம். குர்ஆனை ஓதக்கூடிய நாம் எவ்வளோ ஒவ்வொரு ஆளும் அவருடைய தகுதிக்கு என்ன செய்கிறார், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார். அப்போ இந்த நோன்புல நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய முதல் கடமை ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்லக்கூடிய முதல் தக்பீர் சொல்றதுக்கு முன்னால் பள்ளிவாசல சுன்னத்தான தொழுகையை தொழுது அந்த தக்பீர் தஹ்ரீமாவோடு சுபூனுடைய தொழுகையை பேணக்கூடிய பழக்கத்தை முதல் நாம் உருவாக்குவோம். என்ன பார்க்குறாங்க, கொள்கை சகோதரர்கள் என்று சொல்லிக் கொள்வாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையை 7 மணிக்கு தொழக்கூடியவர்கள் இருக்காங்க,
ஏன்னு சொன்னால் ஒரு ஃபத்வா இருக்கு, நீங்கள் எப்போ தூங்கி முடிச்சிங்களோ அப்போ தொழுது கொள்ளலாம். இவர் ஹதீஸை பார்க்க மாட்டாரு, ஃபத்வா தான் பார்ப்பாரு. எங்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ, ஒரு மனிதன் தினமும் தொழுதுட்டு இருக்கிறான், ஒரு நாள் தூங்கிட்டு அசதியில் அவன் என்ன செய்யலாம், எப்போ முடித்தாலும் அந்த நேரத்தில் அதனுடைய தொழுகையினுடைய நேரம் தொழுகையை தொழுக வேண்டும். இது எப்படி புரிந்து கொண்டார்கள் சகோதரர்கள், கொள்கை சகோதரர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் சொன்னால், நாம் எப்போ முடிக்கிறோமோ அதான் ஃபஜ்ருடைய நேரம் முடிச்சுட்டாங்க. அருமை சகோதரர் அது இல்லை, எப்பொழுது உங்களுடைய மகளால ஃபஜ்ருடைய நேரத்தினுடைய பாங்கு சொல்லப்படுகின்றதோ அதுதான் ஃபஜ்ருடைய நேரம். அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் இமாமோடு சேர்ந்து தொழக்கூடிய பழக்கத்தை நான் முதல்ல உருவாக்குவேன். இது நான் சொல்லக்கூடிய இந்த திட்டமிடுதல் முதல் அம்சமே தொழுகை தான். நீங்க வந்து சகர் செய்றீங்க, இப்ப இங்க சகர் செய்யறதுல கூட ஒரு குழப்பம் இருக்கின்றது. என்ன குழப்பம்னா, சகர் நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. பெரும்பான்மையான சகோதரர்கள் வேலை நிமித்தமாக 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க, உறங்கிடுவாங்க. அப்புறம் எப்போ முடிப்பாங்க, அவங்க டைமுக்கு 7 மணிக்கு 6:30 மணிக்கு அப்பதான் என்ன செய்வாங்க, சுபு தொழுவாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இதனுடைய விஷயத்தில், தொழுகையினுடைய விஷயத்தில் இமாம்களுடைய ஃபத்வாக்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தொழாதவன் நோம்பு நோட்டால் அவனுக்கு நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழாதவன் நோன்பு நோட்டான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கின்றதுங்க? அல்லாஹ் எதற்காக கடமையை சொல்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்புடைய அசலே இறையச்சத்தை உருவாக்குவது. ஃபஜர் தொழுகையில் உங்களுக்கு இறையச்சம் இல்லைன்னு சொன்னா மக்ரிப்ல வருமா, தராவியில் வருமா? வர. அப்ப அந்த ஈடுபாடு எங்கே இருக்க வேண்டும்? அந்த தக்குவா நம்முடைய தினந்தோறும் இருக்கக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையில் இருக்க வேண்டும். அலுவலர்களுக்காக வேண்டி நம்ம பல விஷயங்களுக்காக தியானம் செய்கின்றோம். இது மாதிரியான ஒரு காலகட்டம், அருள் நிறைந்த ஒரு காலகட்டம் வந்து இந்த ஒரு மாதம். இந்த மாதத்தை நீங்க வந்து என்ன பழக்கத்தில் பழைய காலத்தில் இருந்திருக்கலாம். இனிமேல் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய காலம், இங்க இருக்கக்கூடிய பலருக்கு ஒருவருக்கு 1 வருடம் இருக்கலாம், ஒருவருக்கு 2 வருஷம் இருக்கலாம், ஒருவருக்கு 5 வருஷம் கூட இருக்கலாம். வாய்ப்புகள் குறைபாடாக சென்று நோய் நொடிகளை நாம் பார்க்கின்ற பொழுது வாய்ப்புகள் என்பது சுருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம். நேற்று நல்லா இருந்தா இன்னைக்கு ஆள் காணல, என்னப்பா இல்லை அட்டாக்கு முடிஞ்சு போச்சு இருக்குதா இல்லையா? இது கொரோனாவில் ஊசி போட்டதுனால தான் அட்டாக்குன்னு சொல்லி நிறைய பேர் காரணம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கணும். வாழ்க்கை குறைந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் என்று சொன்னால், அருமைக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய திட்டமிடுதலில் ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் பெரும்பாலும் அதை பார்க்கிறோம். நிறைய பேரும் மறுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபஜ்ருடைய தொழுகைகளில் மக்ரிப் தொழுகை 5 சஃப் தொழுவாங்க. ஃபஜ்ருடைய சஃப்ல வந்து ஒரு சஃப் முழுமைப்படாது. அப்படின்னு சொன்னா 20% பேர் தான் ஃபஜ்ர் தொழுகிறாங்க, 80% பேர் தூங்குறாங்க. அப்ப இதுல எந்திரிச்சு தொழக்கூடிய மக்கள், கொள்கை சவுர் என்று சொல்லக்கூடியவர்கள்னா எந்திரிச்சு தொழுதுருவாங்க. அவங்க நிறைய பேன் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, அந்த ஃபத்வாவை பயன்படுத்திக்கிட்டு எந்திரிச்சு தொழுது கொள்வாங்க. ஆனா மற்றவர்கள் நினைச்சுவாங்க தொழக்கூட மாட்டாங்க, அப்படி தன்னுடைய காலகட்டத்தை அப்படியே கடத்திட்டு போயிடுவாங்க. இவருக்கு அந்த நோன்பு எந்திரிச்சு பசியா இருந்தார், அவ்வளவுதான். தாகித்து இருந்தார், அவ்வளவுதான். எல்லாரும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. எல்லாரும் குடிக்கல, நானும் குடிக்கல. எல்லாரும் நோம்பு திறக்கிறாங்க, நானும் போய் இஃப்தாரை போய் நாங்கள் நோம்பு திறந்துக்கிட்டேன். இந்த தவிர வேற எதுவும் செய்யல. அப்ப அவருக்கு இந்த மாதம் அவருக்கு பயனளிக்குமா? பயனளிக்காது. அப்ப இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து இந்த வாய்ப்பை அவர் பெற்றுக்கொண்டாரா? இல்லை, பெற்றுக்கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தினார். நன்மை கிடைக்காது, குற்றத்துக்கு வாழாத. வாய்ப்பு கிடைச்சிச்சு, நோன்பு ஒரு காலத்தை அடைந்தார். எல்லாரும் நோன்பு நோக்குறாங்க, எல்லாரும் பள்ளிக்கு போறாங்க, எல்லாரும் குர்ஆன் ஓதுறாங்க. ஆனா நான் பள்ளிக்கு போகல, குர்ஆனும் ஓதல, ஆனா நோன்பு மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் இருக்கிறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த வாய்ப்பை ஒருபோது விட செய்கிறார்கள். நீங்கள் நனவு விட்டு விடாதீர்கள். இந்த வாய்ப்பு என்பது நமக்கு இந்த தொழுகையினுடைய விஷயங்களில் நாம ஜமாத்தோடு தொழக்கூடிய பழக்கமுடையவர்களாக நாம் வந்து முதல்ல ஆக வேண்டும். தொழுகையுடைய நிலையை முதல்ல நாம் என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் சரிப்படுத்த வேண்டும். யார் ஒருவர் 5 நேர தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது கொண்டிருக்கின்றாரோ பல வருடங்களாக, அவன் என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் அவரால் எந்த அளவு சுன்னத்துகளை பேணி தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
இல்லை ஒரு சாரார் சுன்னத்தையும் பேணி சொல்லக்கூடிய மனிதர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் உபரியான தொழுகைகளை அதிகம் சொல்லக்கூடியவர்களாக செய்யணும் மாற வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் பின்னால கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஏன்னா 7 மடங்கு நன்மை பெற்று தரக்கூடிய அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா கிடைக்காது. அப்ப இந்த காலகட்டத்தில் தொழுகையினுடைய அம்சத்தை முதல்ல நாம செயல்படுத்த வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய முசீபத் கைபேசி தான். மொபைல் போன் என்பது இன்றைய காலத்தினுடைய பெரிய ஃபித்னா. நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகின்றோம். நான் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு மஜ்லிஸ்ல ஒரு ஆலிமோடு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அங்கே முல்தானியாவுடைய ஒரு ஆலிமோடு ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு அறிவி கேட்டாங்க, நாங்கள் குரானை மொபைலை வச்சு ஓதுறோம் அப்படின்னு சொன்னார். இல்லை அவர் சொன்னார், இல்லை மொபைலில் குரான் ஓதுறது சரியில்லை, முஸ்ஹாஃப் பள்ளிவாசல்ல இருக்கு, அதை வச்சு ஓதுங்கன்னு சொன்னார். ஏன் இதில் ஓதா என்ன தப்பு அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இல்லை சில ஆப்பில் அதில் நீங்கள் ஆன்லைனில் ஓதும்போது நிறைய தவறான படங்கள் அதில் வரும். அது நீங்கள் கையில் வச்சு ஓதுறீங்களா, திடீர்னு மெசேஜ் வரும், உடனே என்ன செய்வீங்க, குரானை ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த மெசேஜை பார்ப்பீங்க. சைத்தான் உங்களை என்ன செய்வான்னு சொன்னால், சைத்தானுடைய வேலையே நம்மளை வழிகெடுப்பது தான். கையில் மொபைலையும் தந்து குரானையும் தந்து இது ஒழுங்காக ஓதிராத போன நீ உன் மெசேஜ் வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி செய்வான், மெசேஜை பார்க்க. அதனால ஃபோனில் இருந்து தவிர்த்து குரானை இபாதத்தாக நீங்கள் நினைத்து ஓதுகின்ற பொழுது குரானுடைய முஸ்ஹாஃபை கையில் எடுத்து ஓதுங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அந்த செய்தி நமக்கு ஒரு சரியான தகவலாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா நான் மொபைலுக்கு அடிமையாகி விட்டோம். எல்லாம் சொல்றவனையும் சேர்த்தான் சொல்றவர்களும் கேட்கிறவர்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும்னு சொன்னால் இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கு அடிமையாகி விட்டோம். எல்லாம் இதில் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். குப்பைகள் நிறைந்த ஒரு பெட்டி சொல்லலாம். நல்ல விஷயங்களும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. சைத்தானுடைய வேலை என்னங்க? சைத்தான் எத்தனை மனிதனுடைய இரத்த நாடகங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்க குரான் ஓதுன்னு நினைப்பீங்க, அதுக்கு பின்னால என்ன சிந்தனையில ஓதுறானே தெரியாது. அதில் ஒரு படம் வந்துட்டா அந்த படத்தை பற்றி என்ன நினைப்பான்னு தெரியாது. ஒரு மெசேஜ் வந்துட்டா அதனுடைய சிந்தனைகள் என்ன செய்யுது, மாறி விடுகின்றது. அப்ப இந்த நோம்புடைய காலகட்டத்தில் மொபைலுக்கு ஒரு பிரேக் போட வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு தடுப்பு வைக்க வேண்டியிருக்கு. அந்த குடும்பங்கள் சில குடும்பத்தினால் நம்ம தேவையில்லாத விஷயங்களை என்ன செய்யறோம், அதை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சில தாய்மார்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதில் பிக் பாஸ்ல இருந்து நிறைய பாஸ்கள் நிறைய ப்ரோக்ராம்கள்லாம் ஓடுது இல்லையா, நோம்புடைய காலகட்டத்தில் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், அதை பார்க்க. அந்த அருமைக்குரியவர்களே, இது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நன்மையான விஷயங்கள் செய்வதற்கான இதாக அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக நான் தீமையில் மீண்டும் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை செய்து தரப்படுது. அதனால இந்த மொபைலுடைய விஷயத்துல, நெட்னுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உண்மை இல்லையா? ஒவ்வொரு நீங்க சிந்திச்சு பாருங்க, மொபைல் நம்ம எந்த அளவுக்கு மூழ்கடித்து இருக்கின்றது. நான் மொபைலோடு எத்தனை மணி நேரம் இருக்கின்றோம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு போன் டைம் சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஸ்கிரீனை பயன்படுத்துங்க டைம் சொல்லிட்டு, ஒரு நாளில் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பார்க்கக்கூடியவர்கள் நீங்க எத்தனை தடவை இது பண்றீங்களோ அது கணக்காக சொல்லிடுறீங்க, இவ்வளவு நேரம் ஸ்கிரீனை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுது. அந்த தகவலே உங்களுக்கு ஆகிறதுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக அமைந்து விடுகின்றது. சரிதா? அப்போ நோம்புடைய காலகட்டத்தை அடைந்த பிறகு மொபைலுடைய தொடர்புகளை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க, தவறு இல்லை. ஆனால் அதில் மிக கட்டுப்பாடு தேவை. நம்முடைய அமல்களை அது பாழாக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய சிந்தனைகளை அது வேறு இடத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளி வாசல்களுக்கு வரும்பொழுது மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு வாங்க, சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதத்தில் பெரும்பாலான சகோதரர்கள் இபாதத்தை ரொம்ப உருக்கமாக அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி தொழுதுகிட்டு இருப்பாங்க. உங்களுடைய போன்கள் ஒவ்வொரு ஆண்டு ரிங்டோன் வித்தியாசமா வச்சிருப்பான். சினிமா பாட்டு வைக்கக்கூடியவர்கள், அதில் குத்து பாட்டு வைக்கக்கூடியவர்களா இருக்கலாம். இது பள்ளியில இமாம் ஓதிட்டு இருப்பாரு, இவருடைய மொபைல் ரிங் ஆகும். இமாமும் கஷ்டம். அந்த ஒரு மாதம் அந்த நல்ல எண்ணத்தோடு தொழுவாரான அவனுக்கு கஷ்டம். நீங்க சிராத்து மாறிடும். ரெண்டாவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு முன்னால 10 பேர் அப்படிமா கேட்டலாம். இது என்னன்னா அவனை பாதிச்சிருக்கும். அப்ப அந்த பாதிப்புக்கு ஒரு தடவை இடம் கொடுத்துறாங்க. இந்த மொபைலில் உள்ள விவரத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தயவு செய்து பள்ளி வாசல்களுக்கு நீங்கள் தராவிய தொழுவதாக இருந்தாலும் சரிதான்,
ஃபர்துடைய தொழுகைகளாக வரலாம் செய்யலாம். மொபைலை தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாம் வந்து ஒரு நன்மையான ஒரு காலகட்டத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் போகின்றோம். இந்த மாதிரியான இடையூறுகள் நம்முடைய நன்மைகளை அது செய்யும் சிதறடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எச்சரிக்கையை நாம் முக்கியமாக நாம் பேண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதே போன்று இரவனுடைய நேரத்தில் பெரும்பாலும் மக்கள் தூங்குவதில்லை. பெரும்பாலானவர்கள் ரமலானுடைய முழு மாதத்திலேயும் தூங்குவதில்லை. அதுக்கான இங்கே பிரைவேட்டாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் அலுவலகமாக இருந்தாலும் சரிதான், நேரத்தை என்ன செய்கிறாங்க, நார்மலாக 7 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடியது 8:30 மணி வரைக்கும் தூங்கத்துக்கான அவகாசங்களை கொடுக்குறாங்க. அப்போ இதை பயன்படுத்தி என்ன செய்யறோம்னா, சுபஹ் தொழுகைக்கு பிறகுத்தான் தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்போ இரவு நேரத்துடைய இபாதத் எப்போ முடியுதுங்க? 9 மணிக்கெல்லாம் தராவி முடிஞ்சிடும். 9 மணியிலிருந்து ஃபஜ்ர் தொழுகை வரை உள்ள நேரத்தை நாம் இப்படி கழிக்கின்றோம். கடைத்திருக்கல அல்லது நண்பர்களோடு உருவாடுவதில் அல்லது ஏதாவது விளையாட்டுகளில் போய் நாம் சேர்ந்து விளையாடுவதெல்லாம் கழிக்கின்றோம். கழிச்சிட்டு ஒழுங்கான அலுவல்களையும் பார்ப்பதில்லை, ஃபஜ்ருடைய தொழுகையும் ஒழுங்காக தொழுவதில்லை. எவ்வளோ தடை இருக்கு பாருங்க. நமக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அலுவலில் வேலைக்காக வைத்திருக்கின்றார்கள். நாம் இந்த தூக்கத்தை தொலைப்பதன் காரணமாக நம்முடைய சுபஹ்னுடைய இபாதத்தும் அடிவாகின்றது. அங்கே போய் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. அவன் சம்பளத்தை தான் நம்ம வச்சிருக்கான். அப்போ நம்ம போய் அலுவலகத்தில் போய் தூங்கலாமா? நோன்பால் எந்த மாதிரி செய்யலாமாங்க? மற்ற நேரத்தில் செஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. நோன்பு வச்சிருக்கக்கூடியவன் நோம்புடைய நிலைமையில தன்னுடைய எஜமானை ஏமாத்தலாமா? ஏமாற்றக்கூடாது. நீங்கள் போய் அலுவலகத்தில் போய் முடிச்சிருந்து வேலை செய்யுது, இது உங்க மேல கடமை. அவன் தரக்கூடிய சம்பளத்துக்கான கூலி அது. அதை செய்வதை மறந்து நம்ம நோம்பாடி விட்டோம். இல்லை, நாம் சம்பளத்தை வாங்கினோம்னு சொன்னால் அந்த கடமையை நாம் உணர வேண்டும். அவன் சும்மா சம்பளம் தரல, வேலைக்காக சம்பளம் தருகின்றார். அந்த வேலை செய்ய நேரம் கொடுத்துல நீங்கள் நோம்பு வச்சுட்டு தூங்கிட்டேன்னு சொன்னால் அப்போ நாம் அங்கேயும் ஒரு கடமை என்ன செய்கிறோம், தவறு விடுகின்றோம். இரவு நேரத்தில் அதிகமான நேரங்களை நீங்கள் தூங்கி கழிக்க பிரச்சனை இல்லை, அது விவாதத்தை. நீங்கள் இரவு நேரம் முடிச்சு வீணான கேளிக்கைகளில் அல்லது கலைத்தற்களில் நேரத்தை செலவழிச்சிட்டீங்க என்று சொன்னால் பகல் நேரத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய இபாதத்தில் என்ன செய்யணும், அடிபட்டு. இதே மாதிரி இந்த ரமதானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, குர்ஆனை சமர்ப்பிப்பார்கள். நோம்புடைய காலகட்டத்தில் கடைசி வருடம் 2 முறை என்ன செஞ்சாங்க, குர்ஆனை ஓதி காட்டினார்கள். இப்போ அந்த குர்ஆனுடைய முக்கியத்துவம் இருக்கின்றதுல, நாம் குர்ஆனுக்கு ஒரு திட்டம் போட வேண்டியிருக்கு. இப்போ நான் ஹாஃபிதா இருக்கேன், உமர் ஹாஃபிதா இருக்காரு, ஷரஃபுத்தீன் ஹாஃபிதா இருக்காரு. எங்களுடைய கடமை என்னன்னு சொன்னால், நாங்கள் ஓதுவது அல்லாமல் நான் மனப்பாடம் செய்த விஷயத்தை நான் உமருக்கு சொல்வது அல்லது உமர் ஷரஃபுத்தீன் சொல்வது, ஷரஃபுத்தீன் எனக்கு சொல்வது, இதெல்லாம் ஒரு சுன்னா தான். எப்படி ரசூலுல்லாஹ் வந்து அதை பாதுகாப்பதற்காக ஜிப்ரீல்கிட்ட சொன்னாங்களோ, அதே மாதிரி நோம்புடைய காலகட்டத்தில் ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல, எத்தனை முறைகள் கிடைக்கின்றதோ அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கான அந்த வாய்ப்பை செய்யக்கூடாது, நழுவிடக்கூடாது. அது ஒரு வாய்ப்பு. அப்போ குர்ஆனை நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் குர்ஆன் ஓதுவாங்க, மனசில் வச்சுட்டு ஓதுவாங்க. அது எத்தனை பேர் அதை பொருளுணர்ந்து ஓதுறாங்க அல்லது வார்த்தைகளை சரியான முறையில் உச்சரித்து ஓதுகின்றார்கள் தெரியாது. அப்படி பார்த்துட்டு சரளமா நான் ஒரு 30 தடவை குர்ஆன் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. எப்படி இப்போ 30 தடவை முடிச்சப்பா, எனக்கு முடிச்சு சொல்லி நானே முடிக்க முடியலப்பா. 30 தடவை குர்ஆன் எப்படி முடிப்பாரு? 30 தடவை குர்ஆன் தான் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கல அவரு. நாங்கள்லாம் சாதாரணமாக வேகமாக ஓதினாலும் ஒரு ஜுஸை முடிப்பதற்கு 25 நிமிஷம் ஆகும். மனிதனுடைய ஆரோக்கியம் ஒரு 7 மணி நேரம் ஓதுவானா, கணக்கு போட்டு பாருங்க எப்படி 30 ஜுஸை வேணாலும் ஓத முடியும் ஒரு நாளைக்கு. அப்படி முடிக்கிறது சரியில்லை, அது வேற விஷயம். இப்படி பெருமைப்பட்டுக் கொள்வதற்காகவே என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாது. அந்த குர்ஆனுடைய ஓதுதலில் நம்முடைய திட்டமிடுதல் வேண்டும். ஒரு நாளைக்கு வந்து 1 ஜுஸ் ஓதுவோம், ஒரு நாளைக்கு 1/2 ஜுஸ் ஓதுவோம், ஒரு நாளைக்கு 2 ஜுஸ் ஓதும் என்று நீங்கள் முன்கூட்டி என்ன செய்யுங்க, ஒரு திட்டமிட்டு நாம் வந்து ஓத முயற்சி செய்யுங்க. அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான நம்முடைய சகோதரர்களுக்கு அந்த சிறிய சூறாக்கள் கூட மனப்பாடம் இருப்பதில்லை.
அதை மனப்பாடம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் நாம் அதை என்ன செய்வதில்லை. நோன்பு இதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. யாருக்கு அந்த சிறிய சூறாக்கள் மனனம் இல்லையோ அவருடைய சார்ந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமோடு தொடர்பு கொண்டு அந்த சூறாவை அவரிடமிருந்து நீங்கள் ஓதி கேளுங்க. பார்த்து தெரிஞ்சவங்க பார்த்து ஓத முயற்சி செய்யுங்க. அப்படி பார்த்து தெரியாதவங்க என்ன செய்யுங்க, அவர்கிட்ட கேட்டு ஓதுங்க, நான் செய்யப்படுத்த மனப்பாடம் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தையாவது செய்யுங்க. அது அல்லாமல் உங்களுக்கு எல்லா மொபைல்லையும் எல்லா குரானுடைய ஆப் இருக்கு, செய்யப்படுத்திக் கொள்ளலாம். குரானை கூட கேட்டுக்கொள்ளலாம். நான் பல பேரை பார்த்திருக்கின்றேன். பல வருடங்கள் ரொம்ப கொள்கையை பிடிப்பு இருந்தாலும் அரபுடைய ஒரு வாசகம் கூட கற்றுக்கொள்ளாம வெறும் தமிழ்லே படிச்சுட்டு போறக்கூடிய இருக்காங்க. தமிழ்ல படிக்க பொருள் தெரிஞ்சுக்கிடுங்க, குரானை ஓதுங்கள். ஒவ்வொரு ஹரஃபுக்கு நன்மை இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை. ஹரஃபுன்னா ஒரு எழுத்து. நீங்க அரபியில ஓதும் போது அந்த எழுத்து இருக்கும். தமிழ்ல எத்தனை எழுத்து ஓதுவீங்க? அந்த எழுத்தை நீங்க அரபியில ஓதுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. அந்த நன்மையை பெற்றோர்களுக்காக ஏன் முயற்சி செஞ்சிருக்க கூடாது? நம்ம வாழ்க்கையில் இத்தனை வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், முஸ்லீம் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தினமும் இமாமை பார்க்கின்றோம், மோதனாரை பார்க்கின்றோம், ஊரில் இருக்க ஹஜரத் மாதிரிலாம் பார்க்கின்றோம். அவங்க மட்டும் போதும், ஏன் உங்களுக்கு ஓதுற ஆசை இல்லையா? எல்லா முஸ்லிம்களுக்கும் ஓதக்கூடிய ஆசை வர வேண்டும். இந்த குர்ஆன் எல்லா மக்களுக்கும் உள்ளது, எல்லாரும் ஓத வேண்டியது. ஹஜரத் மட்டும் ஓதிட்டு 30 நன்மை சம்பாதிச்சு போயிடக்கூடாது, நம்மளும் சம்பாதிக்கணும். அந்த உணர்வு வேண்டும். அல் குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் புற்றி பிழைய வேண்டும். அல் குர்ஆனை ஓதாமல் நம்முடைய தினங்கள் நலிந்து விடக்கூடாது. குறைந்தபட்சம் தொழுகையில என்ன சூறாக்களை நாம் மனனம் செஞ்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கான ஒரு நல்ல காலகட்டம். பள்ளியில் யாரும் வைக்கப்படாம பாருங்க, அவங்க உட்காந்து அவங்க ஓதிட்டே இருப்பாங்க. சில பேர் ஓதி கொடுக்கறதுக்காக எங்களுக்கு போய்த்தாங்களே நல்ல வாய்ப்பு என்று சொல்லி ஓதி கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றாங்க. அது சரியான அந்த தருணத்தை பயன்படுத்து. அந்த நோன்புடைய காலத்தில் அந்த திட்டமிடுதலை செய்யுங்க. யாருக்கு தெரியுமோ அவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலைக்கு பாருங்க, அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு வாங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த அடிப்படையை இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தை அவர்கள் நினைச்சிடும் சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொழுகையினுடைய விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னேன். இது சொன்னேன். இதே மாதிரி நாம் நோன்பு நோக்கிறோம். நம்முடைய நாவுகளை நாம் ஏனைய நாட்களில் எப்படி பேசுகிறோமோ அப்படியே தான் பேசுகிறோம். எப்படி கேட்குறீங்களா? நம்ம சினிமா மோகத்தோடு இருக்கிறோம் எல்லாருமே. நிறைய டைலாக்ஸ் எல்லாம் தானே அறியாமலே டைலாக்ஸ் எழுதிருக்கு வந்து இதே தான் நினைச்சிடும். நோம்புடைய காலகட்டத்திலையும் பேசுகிறோம். அது நல்லதா கெட்டதெல்லாம் ரெண்டாவது இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தை என்ன செய்யறோம்னா நம்மளுடைய பேச்சுக்களில் தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் பொய் சொல்றது அது நம்ம நாட்டையும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. அது வேற விஷயம். பொய் சொல்வது என்பது சாதாரண நாட்கள் எப்படி பொய் சொல்லுகின்றோமோ நோன்புடைய காலகட்டத்தில் அப்படியே பொய் சொல்லுவோம். அப்போ நம்மகிட்ட மாற்றம் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சென்ற நோன்பு நம்ம கடந்து சென்ற நோன்புல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக எவ்வளவு நேரம் இருந்திருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களை நாம் எவ்வளவு செயல்பட்டு இருக்கின்றோம் என்று நம்ம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பொய் சொல்லக்கூடிய விஷயத்துல அது வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், சாதாரண கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரிதான், அலுவல் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், அந்த பொய்யிலிருந்து நாம நம்மளை தவிர்த்து இருக்கின்றோமா? அப்போ நோன்பு வச்சுக்கிட்டு பொய் பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா, கெட்ட வார்த்தைகளை நாம பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் இதா கௌல ஸூர் வல் அமல் பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் யதஅம் ஷராபு அப்படி சொல்றாங்கல்ல. அவர் சும்மா பட்டினியா இருக்கிறதும் தாகத்திற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் பொய் பேசுவதை நிறுத்த வேண்டும். கெட்ட செயல்பாடுகள் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பு என்பது அவனுக்கு இறைச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நோன்பு நமக்கு பெற்றுத் தருகின்றது. அவருடைய வாழ்க்கையுடைய நடவடிக்கையில நேர்மையானவர்களாக இருக்கிறது. பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நல்ல விஷயங்களை செய்கிறோம், தீய விஷயங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பு நமக்கு அதுதான் கற்றுத் தருகின்றது. அப்போ நோன்புடைய பாடம் என்பது நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரே செய்தி. நோன்புடைய சிறப்புகளை நாம் ஏராளமாக நாம் அறிந்திருக்கின்றோம்.
நோன்புடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மசாயல்கள், கேள்விகள் நிறைய இருக்கின்றன, சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வாய்ப்பு. எங்கேயா தரிசனம் நடக்குது, கண்டிப்பா அந்த தரிசனம் நீங்க பயணம் சந்திங்க. அந்த தரிசனம் நீங்கள் காலத்தில் செவி கொடுத்து கேளுங்க. ஒரு சமயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உபதேசத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். சாதாரண நிலைமையில நாம ஒரு உபதேசத்தை நீங்க கேட்குறீங்க, நாளைக்கு நோன்புடைய நிலைமையில் இந்த உபதேசத்தை கேட்குறீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்காது இருக்கும். நீங்க ஒரு விவாதம் செஞ்சுட்டு ஒரு பக்குவமா ஒரு ஆர்வத்தோடு நன்மை எதிர்பார்த்தவர்களாக நீங்க என்ன செய்றீங்க, அந்த பயானை கேட்கின்றீங்க. இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி என்பதனால் இது நோன்பு வரவேற்பு நிகழ்ச்சி அப்படி ரெண்டு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசத்துக்கு பார்க்க நோம்புடைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்து. இன்னும் சொன்னா இங்கு உள்ள பள்ளி வாசல்களில் தராவிய தொழுகை பல காரிகளால் நல்ல அழகான குரலில் ஓதக்கூடிய தொழுகைகள் நடத்தப்படுகின்றன. குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய பள்ளி வாசல்களும் இங்கு இருக்கின்றன. சின்ன சின்ன சூறாக்களை ஓதி முடிக்கக்கூடிய பள்ளிவாசலும் இங்கு இருக்கின்றன. உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நாம திட்டமிடுவது நோம்புல ஓத தெரியல குறைஞ்சது அந்த குர்ஆனுடைய ஓதுதலை முழுமையாக செவியறலாம் இல்லையா? அந்த ஆர்வம் நமக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் அந்த மாதிரியான பள்ளிவாசல்கள் 30 நாளைக்கு பயன்படுத்துங்க. 30 ஜுஸ்களை கேட்கக்கூடிய ஒரு இதை நீங்க பெறலாம். இங்க வந்து ஏராளமான காரிகள் பல காரிகள் தொடர்ந்து தொழுவிக்கிறாங்க. யாருடைய சத்தம் உங்களுக்கு அதிகமான ஈர்ப்பை தருகின்றதோ தேடி போய் திருமலை குர்ஆனை கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க, விட்டாதீங்க. இந்த அரசாங்கம் அதற்கான முழு ஏற்பாடுகளை நமக்கு செய்து தந்திருக்கின்றது. அந்த மாதிரியான பள்ளிகளை அடையாளப்படுத்தியும் இருக்கின்றார். இந்த பள்ளியில இந்த லிஸ்ட் எடுத்திருக்காங்க, இந்த பள்ளிகளில் முழுமையாக குர்ஆன் ஓதப்படும் என்ற லிஸ்டை கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பள்ளிகளை தேர்வு செய்யுங்க. போய் தராவியுடைய தொழுகையில அந்த குர்ஆனை இந்த வருஷம் நான் முழுமையான குர்ஆன் இந்த பள்ளியில இந்த இமாமுடைய குரல்ல கேட்கணும் என்று ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய நோன்பு சரிதான், நம்முடைய தொழுகையும் சரிதான், பகல் நேரத்தினுடைய வழக்கங்களும் சரிதான், வேலைகளும் சரிதான். எல்லா நேரத்திலையும் நாம் நன்மையான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி அந்த திட்டமிடுதலை சரியான முறையில் உங்களுடைய வேலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய நேரங்களுக்கு ஏற்ப சரியான திட்டமிடுதல்களை நாம் வந்து திட்டமிட்டு இந்த நோம்பினுடைய ஒரு நொடி கூட வீணானதாக அமைந்து விடக்கூடாது. இந்த நோம்பினுடைய ஒவ்வொரு நொடியும் சுவர்க்கத்தினுடைய அந்த பாபு ஐயான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலில் நுழையக்கூடிய அந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற முழு முயற்சியோடு என்ன செய்யணும், நாம் இந்த நோன்பை கடக்க இருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இன்னும் நம்ம அடையவில்லை, அடைந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. இந்த நாட்களில் நீங்கள் இஸ்லாத்தை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு, உங்களுடைய அமல்களை பெருக்கிக் கொள்வதற்கு அதிக படிங்க. இல்மு தான் செய்யும், கல்விதான் நமக்கு உடைய இபாதத்துகளை அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான கல்விகளை தேடி புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கங்களை உருவாக்குங்க. அல்லது இங்கே நெற்று மூலமாக கூட நல்ல கட்டுரைகள், நல்ல ஆக்கங்கள், இஸ்லாம் சம்பந்தமான நல்ல மூலையினுடைய பயான்கள், இந்த மாதிரி விஷயங்களை கேட்பதற்கும் நேரத்தை ஒதுக்குங்க. நல்ல நல்ல விஷயங்களில் நம்முடைய நேரங்களை வந்து நாம முறையாக ஒரு திட்டமிட்டு வச்சுக்கிட்டோம்னா, எல்லாருக்கும் திட்டமிட்டு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அவங்களுடைய வேலைகளை பொறுத்து அவங்களுடைய அலுவல்களை பொறுத்தடை செய்யலாம், அதை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் முதல்ல என்ன வைங்க, நாம் ஒரு மகத்துவமிக்க ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம், கண்ணியமிக்க மாதத்தை அடைய இருக்கின்றோம். அல்லாஹ்விடமிருந்து பெருமதியான கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு மாதத்தை அடைய இருக்கின்றோம். அதனுடைய ஒரு நொடியை நாம விட்டாலும் அந்த நொடி என்ன செய்யணும், பெயர்த்திடும். இதே மாதிரி கதனுடைய இரவு என்று இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு. அந்த இரவை அடைவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய கடைசி 10 நாளில் முழுமையாக தன்னை வணக்கத்தில் ஈடுபடுத்தியிருக்கக்கூடிய அந்த வணக்கத்தை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அந்த இரவையும் செய்தாங்க, ஒரு காலம் துளைத்து விடாதீர்கள். கடைசி இரவனுடைய கடைசி 10 அந்த இரவுகளை, கதனுடைய இரவை அடைந்து கொள்வதற்காக நம்மாலான முயற்சிகளை இப்பொழுது நாம் திட்டமிட்டுக் கொள்வோம். நம்முடைய ஆடை வாங்குவதற்கு இன்னும் பிற விஷயங்களுக்காக அந்த நேரத்தை தவிர்த்துக் கொள்ளும். அந்த நேரத்தை தவிர்த்துக் கொள்ளும். ஆடைகளை 20 நாளுக்கு முன்னால் வாங்கிக் கொள்ளும்.
கடைசி 10 அந்த கதருடைய இரவை தேடுவதற்காக முழுமையாக அதில் ஈடுபட்டு அந்த கதருடைய நன்மையை முழுமையாக அடையக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று திட்டமிடுங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நேரம் அடுத்து பேச இருக்கின்றார். அதனால இந்த மாதிரியான திட்டமிடுதலை நாம் வகுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ரமதானுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு நேரத்தினுடைய பெருமதியை நாம் உணர்ந்து அதுக்கு தக்க நம்முடைய அமல்களுடைய அந்த திட்டமிடுதலை நாம் செஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திட்டமிடுதல் மூலமாக நம்முடைய நன்மைகளுடைய பதிவேற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை அதிகமாக்குவார். சொர்க்கத்தினுடைய அந்த வாசல்களை அல்லாஹ் நமக்காக இலகுவாக்குவார். நரகத்துடைய வாசல்களை இந்த நன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா அடைக்க செய்வார் என்று நாம் இந்த எண்ணத்தோடு நம்முடைய அமல்களை நாம் செயல்படுத்த வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وذكر فإن الذكرى تنفع المؤمنين